அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு எம்மையாக இருக்கும், அம்புட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சமோசா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்து அதுக்கு தேவையான சுகர், ஒரு அரை ஸ்பூன் சுகரும் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். இதையும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பிணைஞ்சிக்கிறணும். பாருங்கள், இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் தண்ணியை. ரொம்ப சேர்த்துக்கிறோம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது பூரிக்கு மாதிரி, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்திக்கு மாதிரி. நார்மலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து அது மேலே எல்லாமே மேலே தடவி விட்டுக்கலாம். மேலே அப்ளை பண்ணி தடவி விட்டு மூடி வச்சுக்குவோம். ஏன்னா மாவு காஞ்சிரும், காயக்கூடாது மாவு. அதனால் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ இது ஊறட்டும். ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோசு, மல்லித்தலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா தலை, 2 வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கேரட்டு, குடமிளகாய், முட்டைக்கோஸ், மல்லித்தலை, புதினா தலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ சிக்கனையும் நல்லா மிக்ஸியில் போட்டு கீமாவாக ஆக்கி வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்காக. இப்போ வாங்க, அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்டி காயட்டும். அதில் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். தேவையான ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டு நம்ம தின்னாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த 2 பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். கண்ணாடி பதம் வரட்டும். கண்ணாடி பதம் வர்ற வரையும் நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது பாருங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் சமோசா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கேரட்டை முன்னாடியே சேர்த்துக்குவோம். கேரட்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கி வரணும். கேரட் வெந்து வரணும். வெந்து வரவிட அதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் மற்றதெல்லாம். இப்போ கேரட் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சமோசாவுக்கு இந்த ஸ்டஃப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு நம்ம தொட்டுக்கூட சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குருவோம். அது தேவையான அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். வெங்காயம் சரி, வெஜிடபிள்ஸ் சரி, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் முட்டைக்கோசை சேர்த்துக்கிடலாம். முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகாய் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் சேர்க்கறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கன் கீமாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த சிக்கன் கீமா நல்லா வெந்து வரணும். அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது வதக்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மசாலா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப காரம் தேவையில்லைங்கிறதுனால 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் கொடுத்து பிரட்டி விட்டுக்கிறேன். மசாலா ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மசாலா கூட சேர்க்குறா இருந்தால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். அது கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த பச்சை மிளகாயை விட்டுருங்க. பச்சை மிளகாய் வேணாம், கேப்சிகத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் வாசமாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கடைசியாக சேர்த்தா தான் இந்த கிரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதனால் கடைசியாக சேர்த்துக்குருவோம் இந்த குடமிளகாயை. அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக புதினா தலை, கொஞ்சமாக மல்லித்தலை, இது 2யுமே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டிக்குவோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி வரணும். நல்லா வெந்து வரணும் சிக்கனுமே.
நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் கொடுத்தாச்சு, நல்லா கிண்டி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பிரட்டி வந்துருச்சு. இப்போ எல்லாமே சூப்பராக ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டஃப்பிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆறட்டும். ஆறி வரங்காட்டி நம்ம சமோசா சீட்டு தேய்ச்சிக்குவோம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக்கிக்கிறோம். உருண்டைகளாக்கி வச்சுக்கிறோம். எல்லா மாவையுமே உருண்டைகளாக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு, சமோசா சீட்டு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அதனால் தேவைக்கு ஏற்ப மாவு எடுத்து எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு கவுண்டர் டாப் வைக்க சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாவு தூவி அதில் இந்த சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சிக்கிறோம். சப்பாத்திக்கு மாதிரியே நார்மலான அளவு தேய்ச்சிக்கிறலாம். இதை தேய்ச்சிட்டு குறுக்க கட் பண்ணோம்னா 2 சமோசா சீட்டு வந்து 2 ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு குறுக்க கட் பண்ணிக்கிறேன். குறுக்க கட் பண்ணோன்னே 2 சப்பாத்தி சீட்டு ரெடி. இப்போ பாருங்கள் ஒரு பக்கத்தில் ஸ்டஃப்பிங் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் ஸ்டஃப்பிங் எடுத்து வைக்கிறேன். இது வந்து தேவையான அளவு, நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சா போதும். தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. எடுத்து வச்சு கரெக்ட் பண்ணி நடுவில் வச்சு இந்த சமோசா சீட்டை ஒரு கார்னர் பக்கம் இருந்து இழுத்து இன்னொரு பக்கம் மூடணும். அப்போ தான் சரியாக ஒரு சமோசா சீட்டு. இதுக்கு முன்னாடியே தண்ணியை தொட்டு அப்ளை பண்ணிக்கணும். சுற்றி சமோசா சீட்டை சுற்றி தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஒட்டிக்கிடலாம். அதனால் தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்னரை பிடிச்சி இழுத்து இப்படி அமுக்கிட்டோம்னா ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். மறுபக்கம் இருக்கிறதையும் எடுத்து இப்படி பிடிச்சி இழுத்து அமுக்கி ஒட்டிட்டோம்னா சமோசா ரெடி. சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த சமோசா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எல்லா சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் காயட்டும். நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சமோசாவாக எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அது எவ்வளோ ஃபேஸ் இருக்கோ அதுக்கு தக்கன சமோசா சேர்த்துக்குவோம். மேலேலாம் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ஸ்டஃப்பிங் பிரிஞ்சு வந்துடும். அதனால வந்து ஃபேஸ் இருக்கிற அளவுக்கு சமோசாவை தனித்தனியாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ வேகுது பாருங்கள். நல்லா வெந்து மேலே வரும். அப்போ நம்ம ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போது மறுபக்கமாக திருப்பி விட்டுக்குவோம். போட்டிருக்க எல்லா சமோசாவையுமே மறுபக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கிடுவோம். 2 பக்கமும் நல்லா வேகணும், பொன்முறுவலாக வேகணும். இப்போ போட்டிருக்க எல்லா சமோசாவுமே திருப்பி விட்டாச்சு. இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா வெந்து வரணும். நல்லா பொன்முறுவலாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு அம்புட்டு சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். இந்த சமோசாவை எடுத்து வச்சுட்டு மறு பேஜையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். இதிலேயே இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மறு பேஜை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த மறுபேஜும் நல்லா வெந்து வரணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு சமோசாவை எடுத்துக்கிறணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாமே எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எடுத்து சூப்பராக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள். பிளேட்டில் வச்சாச்சு. சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சமோசா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும். எப்படி இருந்துச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.